வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரபாரம் பேசுகிறேன். 6th வரலாறுல ஏற்கனவே 3 பாடம் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 4வது பாடம். 4வது பாடத்துடைய தலைப்பு தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உலகளவில் பழமையான நாகரிகமாக சொல்லப்படக்கூடிய மெசபடோமிய நாகரிகம் 6500 ஆண்டுகள் பழமையான நாகரிகம். ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோவுக்கு சமமாக தமிழ்நாட்டில் சொல்லப்படக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒரு 3 இடங்கள் சொல்கிறாங்க: மதுரை, புகார், வஞ்சி. அப்போ இந்த பாடம் ஃபுல்லாகவே நம்ம ஒரு 3 நகரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஒன்று மதுரை, இன்னொன்று புகார், இன்னொன்று கல்வி நகரமாக காஞ்சிபுரம். சரி, ஃபஸ்ட்டு புகாரை பற்றி பார்க்கலாம். புகார் அப்படின்ற வார்த்தைக்கு வேறு என்ன பேர் சொல்லலாம்? பூம்புகார் சொல்லலாம், காவேரி பூம்பட்டினம் சொல்லலாம். சார் எங்கே சார் இருக்குது? காவிரி ஆறு வங்காள விரிகுடா கடலில் கலக்கக்கூடிய இடத்துல இருக்குது. இன்னும் துல்லியமாக சொல்கிறதா மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்குது. சோழருடைய துறைமுக நகரம் தான் பூம்புகார். புகார் நகரத்தில் சோழருடைய காலகட்டத்தில், கரிகாலனுடைய காலகட்டத்தில் வணிகம் சீரும் சிறப்புமாக நடந்திருக்கு. அதை பதிவு செய்த நூல் பட்டினப்பாலை. இந்த நூலை எழுதியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இதற்காக இவர் பெற்ற பரிசு 50 பொற்காசுகள். அப்புறம் அவர் வந்தால் தங்களுக்காக 8 கால் மண்டபம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. வணிகருடைய நேர்மையை பற்றி சொன்ன நூல் தான் பட்டினப்பாலை. அப்படி என்ன சார் நேர்மை? கொள்வதும் மிகைப்படாது, கொடுப்பதும் குறைப்படாது. நம்மகிட்ட இருந்து நிறைய வாங்கவும் மாட்டாங்க, நமக்கு குறைச்சி கொடுக்கவும் மாட்டாங்க. புகார் நகரத்துடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய 2வது நூல், அதாவது புகார் நகரம் எப்படி அமைஞ்சிருந்துச்சுன்னு சொல்லக்கூடிய நூல் தான் சிலப்பதிகாரம். எந்த காண்டத்தில் சொல்லியிருக்காங்க சார்? சிலப்பதிகாரத்தில் தான் 3 காண்டங்கள் வருமே சார். புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். இதில் எதில் சார் சொல்லியிருக்காங்க? புகார் காண்டத்தில் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து மணிமேகலை அப்படின்றவங்க பிறந்த ஊரே பார்த்தீங்க அப்படின்னா பூம்புகார் அப்படின்றது தான். சிலப்பதிகாரம் யார் எழுதினான்றது உங்களுக்கே தெரியும். இளங்கோவடிகள், கிபி 2ஆம் நூற்றாண்டு. காப்பிய மாந்தர்கள் கோவலன் மற்றும் கண்ணகி. அடுத்து